குலசிங்கம் டிவியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த 25/4/2026 அன்று 8வது ஊதிய குழு தொடர்பாக மதுரையில் மாநில நிர்வாகிகள் மற்றும் அனைத்து துறை 4ஆம் பிரிவு ஓய்வூதியர்கள் சங்க மாநில செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் மாநில நிர்வாகிகளும் ஓய்வு பெற்ற சங்க மாநில நிர்வாகிகளும் மாவட்ட நிர்வாகிகளும் திரளாக கலந்து கொண்டனர். அன்றைய தினம் இரு தரப்பிலும் 8வது ஊதியக்குழு தொடர்பான நிலையை விவாதிக்கப்பட்டது. தற்போதுள்ள விலைவாசி, ஏற்கனவே 8வது ஊதியக்குழு அமைப்பதில் தாமதம், 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கூட்டப்பட வேண்டிய கூட்டம் தாமதமான காரணத்தினால் தற்போதுள்ள விலைவாசிக்கு ஏற்றவாறு ஊதிய நிர்ணயம் செய்யப்பட வேண்டும். மத்திய அரசு அகில இந்திய சங்கங்கள் அனைத்திற்கும் சுமார் 18 கேள்விகள் கேட்டு கடந்த 7வது ஊதியக்குழு 8வது ஊதியக்குழு உள்ள வித்தியாசம், விலைவாசிகள் போன்றவற்றையெல்லாம் கேட்டதின் காரணமாக அன்றைய தினத்திலே விவாதிக்கப்பட்டு மத்திய அரசு எழுப்பிய அந்த 18 கேள்விகளில் மிக முக்கியமானவை, அரசு தனியார் மயமாக்கப்படுவதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று கேட்டிருந்தார்கள். தனியார் மயம் அறவே கூடாது. மத்திய அரசிலே இருக்கின்ற தொழிற்சங்கங்களாக இருக்கட்டும், ரயில்வே துறையாக இருக்கட்டும், மாநில அரசிலே பணியாற்றுகின்ற அனைத்து பணியாளர்களுக்கும் தனியார் மயத்தில் ஒப்படைக்கக்கூடாது என்பதை அகில இந்திய மாநில அரசு 4ஆம் பிரிவு ஊழியர்கள் சம்மேளனம் சார்பாக தெளிவாக கூறப்பட்டது. அதைப்போல பல்வேறு அம்சங்கள் அதில் கேட்கப்பட்டன. அந்த கேட்கப்பட்ட அம்சங்களுக்கு அத்தனைக்கும் நாம் தெளிவான முறையிலே தீர்மானங்கள் நிறைவேற்றி பாரத பிரதமருக்கும் 8வது ஊதிய கமிஷனுக்கும் சேர்மனுக்கும் ஸ்பீட் போஸ்ட் மூலமாக அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. அதிலே கடந்த 7வது ஊதிய குழுவிலே மத்திய அரசு அடிப்படை ஊதியமாக 18,000 நிர்ணயிக்கப்பட்டது. ஆனால் மாநில அரசோ அதனையும் குறைத்து 17,500 என்ற விகிதாச்சாரத்திலே நியமனம் செய்தது. அதுவும் காலதாமதம் ஏற்பட்டது. 21 மாத காலம் தாமதித்துத்தான் நமக்கு அளிக்கப்பட்டது. அந்த 21 மாத காலத்தினுடைய நிலுவைத் தொகையினை கேட்டு கடைசி வரை நாம் ஓய்ந்து விட்டிருக்கிறோம். ஆக இந்த 8வது ஊதிய குழுவிலாவது தற்போது இருக்கின்ற விலைவாசிகளை கருத்தில் கொண்டு அடிப்படை பணியாளருக்கு கடந்த முறை 18,000 மத்திய அரசு ஊழியர்களுக்கு நியமனம் செய்யப்பட்டது. ஆனால் தற்போதுள்ள விலைவாசியினை கருத்தில் கொண்டு குறைந்தபட்சம் 18,000 சம்பளம் வாங்கிய அலுவலக உதவியாளர்கள் அடிப்படை பணியாளருக்கு குறைந்தபட்ச ஊதியமாக 56,000 ஆரம்பிக்கப்பட்டு முடிவிலே 69,000 கொடுக்கப்பட வேண்டும் என்பதை நாம் இன்றைய தினத்தில் அரிசி, பருப்பு, வருடத்திற்கு ஆடை, குழந்தைகளுக்கு ஆடை, பண்டிகை தினங்களுக்கு கொண்டாடக்கூடிய செலவு, தையல் கூலி செலவு, இப்படி ஓராண்டுக்கு என்னென்ன செலவுகள் ஏற்படுமோ அதனையெல்லாம் கணக்கிடப்பட்டு இந்த 18,000ஐ 59,000 மாற்ற வேண்டும் என்ற ஒரு நிலையினை எல்லா விலைவாசி காரணிகளையும் கொண்டு நாம் மத்திய அரசுக்கு தெளிவாக எடுத்துரைத்திருக்கிறோம். எழுத்துப்பூர்வமாக அவர்களுக்கு அனுப்பி வைத்திருக்கிறோம். அதிலே கடந்த 4 மாதங்களாக நாம் என்ன நிர்ணயம் செய்யப்பட வேண்டும், எதனை நாம் சரி செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் தீர ஆலோசித்து அது நிறைவேற்றப்பட்டு அனுப்பப்பட்டிருக்கிறது. அதுபோலவே ஓய்வூதியர்கள் சங்கத்தின் சார்பாக
ஓய்வு பெற்றவர்களுக்கு சமூகத்தில் பாதுகாப்பு ஏற்படுத்தப்பட வேண்டும். ஊதிய விகிதங்கள் திருத்தப்படும் போதெல்லாம் தானியங்கி திருத்தத்துடன் கடந்த கால மற்றும் தற்போதைய ஓய்வூதியர்களுக்கிடையே முழுமையான சமத்துவத்தை உறுதிப்படுத்த வேண்டும். அகவிலைப்படி 50 விழுக்காடு தாண்டும் போதெல்லாம் அந்த அடிப்படை ஊதியத்தோடு அந்த அகவிலைப்படி 50% சேர்க்கப்பட வேண்டும் போன்ற பல்வேறு நிலைகளையெல்லாம் தெரிவித்து மத்திய அரசுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம்முடைய சங்கத்தின் சார்பாக இப்பொழுது வட்டக்கிளைகளும் மாவட்ட நிர்வாகத் தேர்தலும் நடைபெற இருக்கின்றது. ஒவ்வொரு மாவட்ட தேர்தல் முடிவின் போது அதனை ஆதாரப்பூர்வமாக அறிவிக்கின்ற அந்த சமயத்திலே 8வது ஊதியக்குழு விளக்கவுரை கூட்டம் நடத்துவது எனவும் முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே அதற்கு தகுந்தாற்போல் மாவட்டங்களும் தயார் நிலையில் இருக்கும்படியாக உங்களை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். ஏனென்றால் அநீதி இழைக்கப்பட்ட மாநிலங்களில் நம்முடைய மாநிலமும் ஒன்றாக இருக்கிறது. குறைந்த ஓய்வூதியம் நாம் வாங்குகின்ற நிலையிலே உத்தரப்பிரதேசம், உத்தரகாண்ட், மத்திய பிரதேசம் போன்ற பல்வேறு மாநிலங்களிலே அடிப்படை ஊதியம் 20,000 வழங்கப்பட்டது. குறிப்பாக ஆந்திராவில் 12வது ஊதியக்குழு, கர்நாடகாவில் 10வது ஊதியக்குழு. ஆனால் நாம் இன்னும் 8வது ஊதியக்குழுவை தாண்டவில்லை. மாநில அரசுகளே அந்த விலைவாசிக்கு தகுந்தவாறு 8வது, 9வது, 10வது என்று அவர்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தமிழக அரசோ எப்பொழுது மத்திய அரசு அறிவிக்கிறதோ அதை அறிவித்த பின்பு அதற்கு தமிழ்நாடு அரசு ஒரு குழுவை போட்டு அதற்கு ஒரு காலதாமதத்தை ஏற்படுத்தி பின்புதான் மத்திய அரசு நியமித்ததை விட குறைந்த அளவில் கொடுக்கக்கூடிய மிக பெரிய அபாயச் சூழல் இருக்கிறது. எனவே அதையெல்லாம் களையப்பட வேண்டும். மத்திய அரசிடம் இந்த 4ஆம் பிரிவு ஊழியர்களுக்கு என்ன அடிப்படை ஊதியம் நிர்ணயம் செய்யப்படுகிறதோ அதற்கேற்றவாறு தமிழக அரசும் நிர்ணயம் செய்யப்பட வேண்டும் என்பதுதான் நம்முடைய தாழ்மையான கருத்தாக இருக்கிறது. அந்த கருத்தினை ஏற்று வருகின்ற எந்த அரசாங்கமாக இருந்தாலும் 8வது ஊதியக்குழு நியாயமான ஊதியத்தை டி பிரிவு பணியாளர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்ற செய்தியினை இந்த செய்தி மூலமாக தெரிவித்துக் கொள்வதில் கடமைப்பட்டுள்ளேன். எனவே அனைவரும் எதிர்வருகின்ற 22/5/2026 அன்று அகில இந்திய அளவில் உள்ள அனைத்து மாநில அரசுகளிலும் பணியாற்றுகின்ற டி பிரிவு பணியாளர்கள் கருப்பு பேட்ச் அணிந்து பணியாற்றுவது என்று முடிவு செய்யப்பட்டதற்கு இணங்க தமிழ்நாடு அரசு அலுவலக உதவியாளர்கள் மற்றும் அடிப்படை பணியாளர்கள் மாநில மையச் சங்கத்தோடு இணைந்திருக்கின்ற வட்ட மாவட்ட சங்க உறுப்பினர்கள் அனைவரும் நிர்வாகிகளும் அதேபோல இணைப்பு சங்கமாக உள்ள தமிழ்நாடு வணிக வரி மற்றும் அலுவலக உதவியாளர் மற்றும் அடிப்படை பணியாளர் சங்கம் மற்றும் தமிழ்நாடு நகராட்சி மாநகராட்சி அலுவலக மற்றும் அடிப்படை பணியாளர் சங்கம், தமிழ்நாடு மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி இயக்குபவர்கள் மற்றும் துப்புரவு பணியாளர்கள் மற்றும் தூய்மை பணியாளர்கள் சங்கம், தமிழ்நாடு டெங்கு கொசு ஒழிப்பு பணியாளர் சங்கம், தமிழ்நாடு நகராட்சி மாநகராட்சி அடிப்படை பணியாளர் சங்கம், தமிழ்நாடு காவல்துறை அடிப்படை பணியாளர் சங்கம், தமிழ்நாடு பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர்கள் நலச்சங்கம் போன்ற அனைத்து இணைப்பு சங்கத்திலும் இருக்கின்றவர்களும் தங்கள் அலுவலகத்தில் பணியாற்றும் பொழுது கருப்பு பேட்ச் அணிந்து பணியாற்ற வேண்டும் என இச்செய்தியின் மூலமாக உங்களிடம் வேண்டுகோள் வைக்கிறேன். அதைப்போல மத்திய மாநில அரசுகள் கவனத்தை ஈர்த்திட எதிர்வருகிற 7 ஜூன் மாதம் புதுதில்லியில் உள்ள ஜந்தர் மந்தர் என்ற இடத்தில் அனைத்து மாநிலங்களிலிருந்தும் வருகை தருகின்ற டி பிரிவு பணியாளர்கள் ஒன்று சேர்ந்து
11 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடத்த இருக்கிறோம். அந்த போராட்டத்திலும் தமிழ்நாடு அரசு அலுவலக உதவியாளர் மற்றும் அடிப்படை பணியாளர்கள், அத்தோடு இணைந்திருக்கின்ற அனைத்து இணைப்புச் சங்கங்கள், இங்கே அகில இந்திய நிர்வாகிகளாக தேர்வு செய்யப்பட்டவர்கள் அனைவரும் திரளாக கலந்து கொண்டு அந்த போராட்டத்தை வெற்றி அடைய செய்ய வேண்டுமாய் இந்த செய்தியின் மூலமாக உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.